கடை திறக்கிற நேரமா சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இவனுக்கு தினக்கூலிக்கு முடி வெட்டினாலே 3 நாளைக்கு வெட்டலாம் போல் இருக்க. ப்ளீஸ் சிட் டவுன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கடை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாயா. சார் இந்த பேப்பர் அதிர்ச்சி செய்தெல்லாம் பார்த்துட்டுங்க, நான் போய் சாமி கூட்டு வந்துடுறேன் சார். அடுத்த சீக்கிரம் வாயா. வந்த மாதிரியே மனசும் பெருசு சார். அப்பனே முருகன், ஊர்ல மழை பெஞ்ச பயிர்கள் செழிப்பா வளருதோ இல்லையோ, ஆனா ஒவ்வொருத்தர் தலையிலையும் தலைப்படி செழிப்பா வளருதோம். சார் வாங்க சார். சார் கட்டிங்கா சேவிங்கா சார்? கட்டிங் தான், ஆனா இந்த கட்டிங் இல்ல. 90 கட்டிங். பாயிண்ட் ஷாப் ஓபன் பண்ண 12 மணி ஆகும்னு சொன்னாங்களா, அதான் அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணாங்கன்னா அப்படியே ஃபேன் காத்துல ஜாலியா பேப்பர் படிச்சுன்னு டிவி பார்த்துட்டு. அப்போ நீங்க கட்டிங் பண்ணா வரல, கோர்ஸ் காத்து வாங்க தான் வந்திருக்கீங்க. எஸ். ஐயோ டேய், இன்னொரு தடவை கடை பக்கம் பார்த்தா உன்னை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி போடா. ஹலோ ஓனர், என்ன கடையில போனு? உன் கடைக்கு சன்னி லியோன் கட்டிங் பண்ண வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் விசாரிக்கலான்னு ஃபோன் பண்ணேன். ஏய் என்ன கிண்டலா? கடைக்கு வாடகை கொடுத்து 6 மாசம் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? இனிமே என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கே கடையை காலி பண்ணு, நாளையில இருந்து சூப் கடை வரப்போகுது. அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன். ஓனர் கொஞ்சம் டைம் கொடுங்க. கட் பண்ணிட்டோம். My dear daddy! Oh my dear son! நம்ம காலையில ஹாப்பியா இருக்கிற போல. ஹாப்பியா? நீ பேசோடா. இந்த கடை ஓனர் போன் பண்ணா, இங்க சூப்பு கடை வரப்போதா. அப்படியா? ஐயோ எனக்கு சூப் வைக்க தெரியாது. கட்டிங் மட்டும் பண்ண தெரியுமாக்கும். மகனே, இந்த கடைக்கு நம்ம வாடகை கொடுக்கலன்னு சூப் அடிக்க அட்வான்ஸ் வாங்கிட்டாப்பலையா, நம்மள இன்னைக்கே காலி பண்ண சொல்லிட்டான். வாட் யா கோஇன்சிடென்ட். நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டு வாடகை கொடுக்கலன்னு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டான்பா. இன்சல்ட். இப்போ என்ன பண்றது? நம்ம இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறேன். கம் ஹியர். பக்கத்துல இருக்கிற பேங்க கொள்ளடிச்சா எப்படி? சூப்பர் பா. சூப்பர் பா. ஐ லவ் யூ பா. சொர்க்கத்தோட வெப்பத்தை ரெடி பண்ணுப்பா. வணக்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வைரமணி என்னாச்சு அமிச்சார் சார். சொன்னாரு, பொதுவா எனக்கு ரெகக்னைஸ் எல்லாம் பிடிக்காது. லெட்ஸ் see. வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் தெற்கு தென்லம் தாப்புசி தக்ஷணாமூர்த்தி சார். சாட்டா சுருக்கமா தக்ஷணன் கூப்பிடுவாங்க. பாருப்பா, ஒரு இன்டர்வியூனா கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். சுருக்கமா ஒண்ணு நீளமா ஒண்ணு சொல்லி ஆளுங்களை டயட் பண்ண கூடாது. நான் பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, பிஸி மேன். சரி சார். எல்லாம் கொண்டு வந்துருக்கியா? கூட வந்திருக்கேன் சார். இது ஒரிஜினல் சார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். பாஸ்போர்ட் கேட்டுதானே? இருக்கு சார். 4 இருக்கு சார். என்னப்பா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீட்டுற? பாஸ்போர்ட்டுப்பா. அப்படின்னா சார்? பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாத உனக்கு? தெரியாது சார். வெரி குட் வெரி குட், யூ ஆர் செலக்டட். உட்காருப்பா. தேங்க்ஸ் சார். ஆனா 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, 2 அட்ரஸ் ப்ரூஃபை பார்த்துட்டு பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாத உனக்கு நான் வேலை கொடுப்பேன்னு நினைச்ச பாத்தியா? உன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு இங்க வேலை இல்ல. யூ ஆர் அன்செலக்டட். என்னப்பா பாக்குற? கிளம்பு. தம்பி தாப்போசி சார், இது ஒரு டெஸ்ட். உன் பணிவை நான் டெஸ்ட் பண்ண, நீ பாஸ் ஆயிட்ட. யூ ஆர் செலக்டட். மேலுமே சொல்றீங்க? நோ, நீ என்ன கேள்வி கேட்டுட்ட, என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாது. நீ ஃபெயில் ஆயிட்ட. யூ ஆர் அன்செலக்டட். கெட் அவுட். சாரி சார், உண்மையில திறத்தரமா கேட்டேன் சார். சார் மன்னிச்சுங்க சார். சார் நான் வரேன் சார். தம்பி தட்சணா சார், இதுவும் ஒரு டெஸ்ட் தான். உன் பொறுமை நான் டெஸ்ட் பண்ணேன். ஐயோ சார், நீ பாஸ் ஆயிட்ட. யூ ஆர் செலக்டட். வந்து உட்காருப்பா. பா. ஐயோ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்படிதான்பா, யாரா இருந்தாலும் நல்லா டெஸ்ட் பண்ணி தான் சேர்த்துக்குவேன். சாரிப்பா. பரவாயில்ல சார். என்னப்பா வேலை கிடைக்காதுன்னு பயந்துட்டியா? ஆமா சார், ஒரு நிமிஷம் அப்படியே பயந்தே போயிட்டேன். ஓ மை காட், என்னப்பா நீ இவ்வளவு பயந்தவளே இருக்கிறிய? உன்ன மாதிரி ஒரு பயந்தவளுக்கு இங்க வேலை இல்ல. யூ ஆர் அன்செலக்டட். போயாங், நீயும் வேலையும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த தைரியம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் செலக்டட். அப்பாலிக்கா அன்செலக்டட் சொல்ல மாட்டீங்களா? மாட்டப்பா, உட்கார். இதுக்கு பேர் எங்க வேலை பார்த்த? டாஸ்மார்க்ல சார். ஏன் இந்த வேலையை விட்ட? நான் எங்க சார் விட்டேன், துரத்து விட்டாரு. நீ என்ன பண்ண? ஒரே ஒரு கேள்விதான் சார் கேட்டேன். அப்படி என்னப்பா கேள்வி கேட்ட? ஜனங்க சந்தோஷமா இருக்கணும்னு கவர்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு சரக்கு விக்குது, அதுக்கே பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறீங்கன்னு தான் சார் கேட்டேன். அதுக்கு போய் என்ன வேலை விட்டு துரத்துட்டேன். நானா இருந்தா உன்னை ஊரை விட்டு துரத்திருப்பேன். நாய் பிடிக்க போனவனுக்கு எதுக்குப்பா நாட்டாம வேலை?
எந்திரிச்சு வா. 70 கிலோ எல்லாம் ஊழச்சாத. வயிற்று பரவாயில்ல, இயல்பு நிலை, விரிந்த நிலை பத்தாது. வெயிட்டாக தூக்குவேன். ஒரு 70 கிலோ மேல தூக்கும். அவ்வளவு தூக்குதா? இப்படி ஸ்லோ. ஆனா குழந்தைய தூக்குற மாதிரி தூக்குற. என்னப்பா நீ இத இப்படி கண்ட்ரோல் கண்ட்ரோல். என்னப்பா 10 கூட பண்ண மாட்டேன்ற. 70 கிலோ வரை தூக்குறேன்னு சொன்ன. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். இப்ப தூக்கி காட்டுற. இதுதான் முக்கியமான டெஸ்ட். தம்பி, you are almost selected. அப்படின்னா இவன் ஒருத்த. சொல்லுமா பேபி. கோல் அடிச்சு குழம்பு வச்சிரு. மாமாய் சாண்டவே ஊர்ல இருந்து மச்சினிச்சு வந்திருக்காப்பா. தீஞ்சி போன மூஞ்சி இவனுக்கு ஒரு மச்சி நிச்சி. என்னப்பா என்ன சொன்ன? என்ன வேலைன்னு கேட்டேன் சார். என்ன வேலைன்னு தெரியாம தான் இங்க வந்தியா? கம்த ஃபாலோ. பக்கத்து ஸ்டேட்காரெல்லாம் செய்ய வேண்டிய வேலையை நாம செய்யறோம். பாஸ் எனக்கு ஒரு டவுட். கேளுப்பா. 5 ரூபா நோட்ல இருந்து ஆரம்பிச்சு 1000 ரூபா நோட் வரைக்கும் எல்லா நோட்லயும் காந்தி தாத்தா போட்டோவே போட்டிருக்காங்களே, அது ஏன்? அப்புறம் உங்க தாத்தா போட்டோ போடுவாங்க. சுட்ட தின்றானா சுட்டது அப்படின்ற கேள்வி உனக்கு எதுக்கு? கேன ஏத்திட்டியா? யூ ஆஞ்சலினா ஜோலி? No. ஓ சாரி. யூ எமி ஜாக்சன்? Yes, you. அகைன் மிஸ்டேக். ப்ளீஸ் ஒன் மோர் டைம். Okay. Let me kiss him first this time. பா. சத்த பரகதான் நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுடா. கேர்ள்ஸ் ரெடி? I'm waiting. நம்ம ஏரியாக்குள்ள புதுசா ஒரு சவுத் இந்தியன் லேடியா. வாவ். பேபா 1 மினிட். வாட் பேபா? ஏரியாக்கு புதுசா? யூ வாண்ட் ஜாயின் தி கேம்? இல்ல, ஹூ திஸ் பெலோ? இவர்தான் மாஸ். பாஸ். ஓ மை காட். உன்னை பார்க்கணும் தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லி தான் அமெரிக்கா கனடா ஆளுங்கன்னு நிறைய படங்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருப்பா, அவங்கள கூப்பிடுறேன். ஏய் ஏஞ்சலினா, ரமி. சும்மாரியா, ஏற்கனவே நிறைய பேர் கியூல நின்று இருக்கு. இன்டர்நேஷனல் பேலாம் பாட்டுல பாத்துக்க. டேய் சும்மாறா, உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. நம்மளோட பையனை காணோம். பேரு கணேஷ், சின்ன பையன். இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்கான்னு சொல்றாங்க. உனக்கு தெரியுமா? ஆர் யூ மேரிட் பேபி? ஓ நோ. கணேஷ் தெரியுமா தெரியாதா? கணேஷ். தலிங்க. கணேஷ், எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவில் என்னோட அசிஸ்டன்ட் நான் கடவுள் கிருஷ்ணமூர்த்தி தான் பசங்க பெருசுங்க உருப்படி வச்சு சுத்திட்டு இருப்பான். நீங்க சொல்ற கணேஷ் அங்கதான் இருக்கணும். ஃபாலோ பேக். கம் ஆன். குழந்தையா இருக்கும் போது அழக அப்படியே மெயின்டைன் பண்றால. வெள்ளக்கார தோத்தால. ஐ குழந்தை. ஏய் குழந்தை. ஏய் ஏய் விலகண்ணா இங்க வா. நான் சொல்றேன். அத நான் தான் சொல்லுவேன். சின்னையா தனலட்சுமி பொண்ணுகிட்ட காதல் வந்து போட்டாரு. சூப்பர் தம்பி. இது நடக்காது, ஒரு காலம் நடக்காது. நோ நெவர். ஓய் ஏன் நடக்காது? நான் லவ் பண்ண கூடாதா? Tell me quick. தம்பி, நம்ம அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதா? நான் சொன்னாங்க. நம்ம 3 பேரும் ஒத்துமையா இருக்கணும்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரவ நம்ம உறவு பிரிச்சிருவாங்க தானே. கல்யாணம் வேண்டாம் நம்ம சொன்னாங்க. நம்ம 1 ரூபா காயில வர சிங்கம் நம்மளை பிரிச்சிருவாங்க. போயிலாம் சொல்லாத, சும்மா இருந்தேன். தம்பி. தம்பி குழந்தை. யா, நமக்கு குழந்தை ஆசை வரக்கூடாதுன்னா நம்ம அம்மா முதல்ல பிறந்த அண்ணனுக்கு பச்சை குழந்தைன்னு பேரு வச்சாங்க. நடுவில் பிறந்த எனக்கு குழந்தைன்னும், அப்ப பிறந்து கையிலேயே இருந்த உனக்கு கை குழந்தைன்னு பேரு வச்சுட்டு ஓ அழகுல பூரிச்சு போய் அப்படியே செத்துட்டான். மம்மி. தம்பி புரிஞ்சுக்கோடா, இனி நம்ம எல்லாரும் பேரும் குழந்தை தானா. வேணா நான் பேரை மாத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். தம்பி இந்த பேர் நல்லா இருக்கு, இதே வச்சுக்கிறேன். நோ, என்ன சொன்னாலும் நடக்காது. தனலட்சுமி எனக்கு கிடைக்கலன்னா உங்க 2 பேரை கத்தி எடுத்து குத்திட்டு நான் ஆர்டர் பண்ணிக்குவேன். ஐயோ நிறுத்துங்க. சின்னையாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தானே சொல்றேன். உங்களை மாதிரி மொட்டை பையனாவே அவன் இருப்பானா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்த குழந்தை குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணாமா? அவனுக்கு மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கல, உங்க 2 பேரையும் நானே கொலை பண்ணுவேன். சபாஸ்ரா கோதாண்ட சபாஸ்ரா.
டேய் எவனே தம்பியில நிக்குல சொல்லு இவனோ டேய் இவனோ அண்ணாடா எதுக்குடா 2 வாட்டி கேக்குறேன் இவனோ அப்புறம் என்னடா வச்சது நான் தான் தெரியும்ல வரேன் முறையெல்லாம் இதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வந்த வேலையை வர மொட்டை டேய் புறா கடையா ஒண்ணு டேய் வெடி ரெடி பண்ணிடுச்சுனே டேய் நாகமா ஏ தரபாண்டி ஏடா டேய் ஏண்டா உன் வாய்ஸ் வச்சுட்டு கூப்பிட்டா எவன்டா வருவா என்னடா நீ சொல்றது ஆளுகளே கேட்க மாட்டேங்கிறாங்க முதல்ல நல்ல பேண்ட் சட்டையை வாங்கி பாட்டா நாகமா டம்மி பீஸ் வந்துட்டான் போல டப்புன்னு கிளம்பு. அட இரியா வரேன் இவன் வேற ஒருத்தன் கொடுக்குற 40 ரூபா ஓவர் சம்பளத்துக்கு அவன் கொண்டாட்டி இருக்கிற மாதிரி நாகம்மான்னு கூப்பிட்டு உயிர் எடுக்கிறோம். தரபாண்டி ஐயா வெந்நீர் ரெடி. ஐயா தண்ணி மழை மழைன்னு கொதிக்குது. இவர் எனக்கு 11வது ஆளு. இந்த முறையே எனக்கு போனஸ் தரணும். டேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வெண்ணில ஒரு 2 பேரும் வேக போதா அட பாவியலா அண்டாக்குள்ள 2 காலை இறங்கி வேக வைக்க போறீங்களா? டேய் சேது எங்கடா இருக்க? என்னடா சத்தம் இங்க? தம்பி ரெடினா அண்டாக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது தானே? அவன் காலு வெந்து அவன் கதற சத்தம் காதார அப்ப புரியும். குழந்தை பிரதர்ஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா என்ன நடக்கும்? கரெக்டா சொல்ல தம்பி. டேய் கொய்ந்தீங்களா உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. வர்ற கால் என்ன காப்பாத்துறதுக்கு வந்திருக்கடா. எடுத்து பேசுறா. அது உன் கால் இல்லடா, உன் கால் வேக போறதுதான். தம்பி கை குழந்தைடா. போன் உன் தம்பியோட தாண்டா பல்பு கண்ணா. காதல் வச்சு பாடுறா. பேசுறது யாருன்னு தெரியும். தம்பி கை குழந்தை இல்லடா சேதுடா. ஏன்டா பால்வாடி என் நண்பனையும் சேர்த்து அனுப்பி வைடானா லோ பேட்டரியான ரோபோ மாதிரி இருக்க ஓன் தம்பி அனுப்பி என்ன தட்டி தூங்கலான்னு பாக்குறியாடா? இப்போ உன் தம்பியோட ரிங் டோனை கேக்குறியா? அண்ணா 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 வலிங்கண்ணா அடிக்கிறானே பேசுனா வந்து காப்பாத்துனா. அண்ணா ஐயோ வலிங்கண்ணா பேசுனா வந்து காப்பாத்துனா. கேட்டியா? உன் தம்பி கதறத கேட்டியா? ஏய் தம்பி கை குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு? அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னா என் நண்பனை கூட்டிட்டு நீயே வாடா, இப்ப வாடா. டேய் தம்பின்னு சொல்ற நம்ம தம்பிக்கு என்ன ஆச்சு? தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. இன்னும் 10 நிமிஷத்துல தம்பியோட ஏய் பல்வே அக்கா தூக்கி ஜீப்ல வாடா வாங்க பத்திரியா வாடா. கவலைப்படாத.